இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ் சீன் ஸ்டார்ட்ஸ் பண்ணலாமா? நான் அப்பா பைக் எடுத்துட்டு வெளியே போனேன். பைக்ல ஆல்ரெடி இருந்துச்சு பெட்ரோல் மிரர்ஸ் ஹெட்லைட்ஸ் ஹார்ன். நான் ஒன்னும் புதுசா ஆட் பண்ணல. அப்போதான் புரிஞ்சுக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ரீயூஸ் பண்ண ப்ரோக்ராமிங்ல அத இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப பைக்கோட குவாலிட்டிஸ் டைரக்ட் என் பைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்காப்சுலேஷன் சீன் ஸ்டார்ட்ஸ். நான் ஏடிஎம்க்கு போயேன். கார்டு இன்சர்ட் பண்ணுனேன். அமௌண்ட் டைப் பண்ணினேன். 5000 ரூபாய் கன்ஃபார்ம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆனா உள்ள என்ன நடக்குது நீ எனக்கு தெரியாது. பேலன்ஸ் செக் ஆகுது, அக்கவுண்ட் வெரிஃபை ஆகுது, செக்யூரிட்டி செக் நடக்குது, கேஷ் ரெடி ஆகுது. இதுல ஒன்னும் எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் தான். கேஷ் வந்துச்சா இல்லாயா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு. இம்பார்ட்டன்ட் டேட்டா டைரக்டா அக்சஸ் பண்ண கொடுக்காமா சேஃபா ஹைட் பண்ணி தேவையான திங்ஸ் மற்றும் வெளியே காத்துனா ப்ரோக்ராமிங்ல என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க ப்ரோ. வெளியில சிம்பிளா தெரியும், ஆனா உள்ள இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாலிமர்ஃபிசம் சீன் ஸ்டார்ட்ஸ். வீட்ல நான் அம்மாக்கு நல்ல பையன். அம்மா, என் பையன் ரொம்ப நல்லவன்பா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா ஓடான் ஃபுல் காமெடி பீஸ். டேய் நான் இருக்கேன்லா, சிரிப்பு கேரண்டி. ஆஃபீஸ்ல சீரியஸ் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயி. ஒர்க்னா ஒர்க், நோ டைம் பாஸ் பர்சன் நான் தான் ப்ரோ. ஆனா பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒன் பர்சன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பிஹேவ் பண்ண ப்ரோக்ராமிங்ல அது பாலிமர்ஃபிசம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அப்ஸ்ட்ராக்ஷன் சீன் ஸ்டார்ட்ஸ். நான் கார்ல போறேன். ஆக்சிலரேட்டர் பிரஸ் பண்றேன். கார் மூவ் ஆகுது. பிரேக் பிரஸ் பண்றேன். கார் நிக்குது செம்ம ஸ்மூத் இருக்கு. ஆனா ஒரு டவுட், என்ஜின் உள்ள இப்படி ஒர்க் ஆகுது, ஃபியூல் எப்படி பர்ன் ஆகுது, கியர் மெக்கானிசம் இப்படி ரன் ஆகுது. ஒன்னும் எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு தேவையான பட்டன்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆக்சிலரேட்டர், கோ, பிரேக், ஸ்டாப், அவ்வளோதான். அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் ஹைட் பண்ணி யூசர் கியூ தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் காத்துறது ப்ரோக்ராமிங்ல அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ப்ரோ. வெளியில சிம்பிளானா உள்ள ராக்கெட் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்டர்ஃபேஸ் சீன் ஸ்டார்ட்ஸ். டிவி ரிமோட் எடுத்தேன். பவர் பட்டன் பிரஸ் பண்ணுனேன். டிவி ஆன் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபேன் ரிமோட் எடுத்தேன். பட்டன் பிரஸ் பண்ணுனேன். ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் சி ரிமோட் எடுத்தேன். பட்டன் பிரஸ் பண்ணுனேன். சி ஆன் ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுனேன். ரிமோட் வேற வேற, டிவைசஸ் வேற வேற, ஆனா யூஸ் பண்ற மெத்தட் சேம். பட்டன் பிரஸ் பண்ணு ஒர்க் ஆகிடும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு ஒன் காமன் ரூல் ஃபாலோ பண்ணி டிஃப்ரெண்ட் டிவைசஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுனா ப்ரோக்ராமிங்ல இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க ப்ரோ. ரூல் சேம், இம்ப்ளிமெண்டேஷன் டிஃப்ரெண்ட். ஃபாலோ ஃபார் மோர்